பதியில குடியிருக்கிறோங்க. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கே தாங்க வசித்து வந்திருக்கிறோம். இந்த காரணியா காலேஜ் வந்ததுலேருந்து எங்களுக்கு சரியான துன்பத்தை ஆளாகிட்டோம். துவைக்கவா குளிக்கவா குடி தண்ணீரும் கூட நாங்கள் ஆற்று தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குடிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. சாக்கடை எடுத்து விடுறேன், இந்த குப்பையை கொண்டு போய் யார் பூரா கொட்டி பூரா குப்பை மேடாக்கியாச்சுங்க. எங்களே நல்லா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பல முறை கோரிக்கை போட்டாச்சுங்க, எந்த முறையும் எடுக்கிறது இல்லைங்க. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இதே போராட்டம் தானுங்க நாங்கள் போராடிட்டே இருக்கிறோம். எங்கள் சாமி கோயில் குலதெய்வம் அங்கே ஆத்தோரத்தில் இருக்குதுங்க. அதுக்கு போகிறக்கும் கூட வழி இல்லாமல் சுற்றி வர காம்பவுண்டு செவர் போட்டு எங்களை குறுக்காட்டி சிரமத்துக்கு ஆளாக்குறாங்க. அந்த கோயிலும் கூட நாங்கள் இப்போ கும்பிட்றது இல்லைங்க. அந்த அளவுக்கெல்லாம் சூழ்நிலையை எங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நாங்கள் ஊருக்குள்ளேயே அடைஞ்சி வச்சிருக்கிறோங்க. பொட்டிக்குள்ளே போட்ட மாதிரி எதில் போனாலும் வழி இல்லை, தடம் இல்லை, விறகெடுக்கக்கூடாது, துணி துவைச்சு காய போடக்கூடாது, எடுத்துகிட்டு போமா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் எங்களை சிரமத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. இதனால ஆடு மாடு வளர்த்த முடியாதுங்க, கோழி குருவி வளர்த்த முடியாதுங்க. நாய் வளர்த்தினா கூட நாய்க்கு ஊசி போட்டு கொல்றாங்க. எங்களை மருந்து வச்சு கொல்றதே ஒன்று பாக்கியாக இருக்குதுங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாயிட்டு எங்களுக்கு நல்ல காலம் கிடைக்குமா, இல்லை நல்லா இருக்க விடுவாங்களா? இந்த காலேஜினால இதே மாதிரி நாங்கள் சிரமப்படுறதா இல்லை எங்களை நல்லபடிக்கு கொண்டு வருவாங்களா? இதனால நீங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும், நல்லபடியாக எங்களை வைக்கணும். இந்த அரசாங்கத்தை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.